விதைகள் இயக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சு கமெண்ட் செக்ஷன்ல பேசியிருந்தீங்க. ரொம்ப நன்றி அதுக்கு ஃபர்ஸ்ட். அண்ட் இப்போ அரசியல் களத்துல நடக்கிற பல விஷயங்களை தினமும் பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட அண்ணன் ஏழுமலை அவர்கள் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். முதல்ல ஒரு விஷயம், எங்கள் சேனலுக்கு ஒரு புதிய நெறியாளர்களாக நீங்கள் வந்திருக்கீங்க. நேற்றே இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கணும். ரொம்ப நன்றி. நிறைய கேள்விகளை ரொம்ப சாமர்த்தியமாக கேட்குறீங்க. நிச்சயம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் அதை வலுவான ஒரு ஆதரவு தருவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். நீங்கள் கேள்விகளை ஆரம்பிங்க. ஓகே. இப்போ அமலாக்கத்துறையே ஒருத்தவரை யாராவது பிடிச்சி இவர் என்னன்னு கேளுங்கன்னு கேட்குற அளவுக்கு நிறுவ போட்டு அடி அடின்னு அடிச்சு ஒரு மனுன்ற மாதிரியும் ஒரு 15-20 பக்கம் அளவுக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. என்ன பண்ணாரு அவரு? அதாவது KN நேரு என்னையா பண்ணா என் கட்சிக்காரன் என்ன பண்ணிட்டான்? ஏதோ கை செலவுக்கு ஒரு 5 or 10 இல்லாம ஒரு 30 லட்சமோ 35 லட்சமோ அப்படி சும்மா கை செலவுக்காக வாங்கியிருக்காரு. ஒரு 150 பேருக்கு வாங்கியிருக்காரு. இது ஒரு குத்தமாயா உங்களுக்கு? திடீர்னு பிடிச்சி நீங்க மட்டும் லெட்டர்லாம் போடுறீங்க அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்கிற அளவுக்கு ஊப்பிகள் இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயம்னாக்க, நகராட்சித்துறை அப்புறம் மாநகராட்சித்துறை அதனுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவர் நம்ம KN நேரு. இவரும் துறையின் கீழே வரக்கூடிய அந்த குடிநீர் வழங்கல் துறை இவருக்கு கீழே தான் வருது. அப்படி வரும்பொழுது இவர்கள் என்ன பண்றாங்கனாக்க, அதற்கு பணியிடங்களை அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 சொச்சம் பணியிடங்கள் அறிவிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் என்ஜினியரு, ஜூனியர் இன்ஜினியரு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 பணியிடங்கள்னு வச்சுங்களேன். அதற்கு தேர்வெல்லாம் முடிச்சு நேர்முக தேர்வு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போஸ்டிங் போடுறதுக்கு எவ்வளவு தூரமா கேட்குறாங்க? போஸ்டிங் அந்தந்த இடத்துக்கு ஏற்ப அந்தந்த பதவிக்கு ஏற்ப 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் போஸ்டிங்க்கு இவங்க, அதாவது KN நேரு தரப்பு விதிச்சிருக்கு. இதை கட்டினீங்கன்னா நீங்க விரும்புற இடத்துல விரும்புற போஸ்டிங் உங்களுக்கு போட்டு தருவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்க, அவங்க பணம் வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்க. இதை எப்படி அமலாக்கத்துறை மோப்பம் பிடிக்குதுனாக்க, KN நேரு அவருடைய தம்பி இருக்காருல்ல ரவிச்சந்திரன், அவருக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் சொல்லிட்டு ஒரு கட்டுமான நிறுவனம் இருக்கு. அவங்க வங்கி பரிவர்த்தனை மோசடியில் அவங்க சிக்கிட்டாங்க, பண பரிவர்த்தனை மோசடியில். அதை விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறை அங்க உள்ள நுழைஞ்சோடனே நகராட்சி துறை தொடர்பான ஆவணங்கள் அங்கே கிடைக்குது. இந்த துறைக்கும் தனியார் கட்டுமான நிறுவனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இந்த துறை சார்ந்த ஆவணங்கள் எங்க கிடைக்குது? இங்க கிடைக்குது. என்ன ஆவணம்னாக்க, இவங்க அந்த பணம் வாங்குறாங்கல்ல போஸ்டிங் போடுறது, அந்த ஆவணம் கிடைச்ச உடனே அமலாக்கத்துறை என்ன பண்ணுதுனாக்க, அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் சம்பந்தப்பட்ட வழக்கை நீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்குது. நிறுத்தி வச்சோடனே இதை பத்தி டைரக்டா விசாரிக்க முடியாது. அமலாக்கத்துறை எப்பவுமே ஒரு வழக்கு பதிவு பண்றதுக்கு அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு கிடையாது. ஏதாவது ஒரு வழக்கு பதிவு பண்ணி நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வழக்குல வேணா அமலாக்கத்துறை போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப அமலாக்கத்துறையால உடனடியாக அதில் நடவடிக்கை எடுக்க முடியாது, எந்த வழக்கும் பதிவு பண்ண முடியாது. அப்ப அமலாக்கத்துறை என்னடா பண்ணலாம்? இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்குது, மாநில அரசு நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காது. ஏன்னா இவங்க அமைச்சர் மாநில அரசினுடைய அமைச்சர். எப்படி அமைச்சர் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும்? அப்ப அமலாக்கத்துறை என்ன பண்ணுதுனாக்க, நாமளும் டைரக்டா வழக்கு பதிவு பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 232 பக்கம் கொண்ட ஒரு புகார் அறிக்கை, ஆதாரங்கள், ஆவணங்கள் அத்தனையுமே தமிழ்நாடு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமனுக்கு அனுப்பிவிடுது. அவர் தான் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ். அவருக்கு அனுப்பிவிடுது. என்ன அனுப்பிவிடுதுனாக்க, இந்த மாதிரி நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில முறைகேடு நடந்திருக்கு, நாங்க ஒரு பிரச்சனையை விசாரிப்பதற்காக நாங்க அங்க போனோம், அங்க இந்த மாதிரி ஆவணம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, இதை நீங்க விசாரிச்சு வழக்கு பதிவு பண்ணுங்க, வழக்கு பதிவு பண்ணி FIR எங்களுக்கு அனுப்புங்கன்னு அவன் சொல்றானா? என்ன அர்த்தம்? நீ வழக்கு மட்டும் பதிவு பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் பண்ணல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 232 பக்கம் அறிக்கை, யார் யாருக்கு தொடர்புடையது, எத்தனை பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 150 பேர் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அந்த பணியாணையை முதலமைச்சர் MK ஸ்டாலினே கொடுத்திருக்காரு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதலமைச்சர் MK ஸ்டாலின் அந்த பணியாணையை கொடுத்திருக்காரு. அதாவது 35 லட்சம் ரூபாய் கிட்ட வாங்கிட்டு அந்த பணியாணையை கொடுத்தது MK ஸ்டாலின். முதல்வர் கரங்களால கொடுக்கலாமா? இது பண்ணலாமா? தப்பு. அதான் இது எவ்வளவு முதல்வர் கரங்களால எப்படிங்க கொடுக்கலாம்? இப்ப நாளைக்கு நீதாயா பணம் வாங்கிட்டு ஃபேக்கா நீதாயா பணியாணை கொடுத்த, அப்ப முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்குன்னு அவங்க உள்ள வர மாட்டாங்க. அப்புறம் இவர் கரங்களால கொடுக்கலாமா? பணியாணை போட்டனா கொடுத்துட்டு போ. முதலமைச்சர் எதுக்கு கூட்டுச்சு? அவர் கரங்களால எதுக்கு கொடுக்குற? இது முதலமைச்சர் வரைக்கும் பெரிய சிக்கல்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய வேலையை இது பாத்திரம். அப்ப KN நேரு என்ன பண்ணிட்டாருனாக்க, இந்த பணத்தெல்லாம் வாங்கி விசாரணை பண்ணிட்டாங்க, அதுக்கான ஆதாரத்தெல்லாம் இங்க தம்பிட்டு கிடைச்சோடனே, இவங்க தம்பிக்கிட்ட கிடைச்சோடனே அமலாக்கத்துறை தான் ஆவணத்தை எடுத்துருச்சுல, இவங்க ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸுக்கு லெட்டர் அனுப்பிவிட்டாங்க, நீ FIR மட்டும் பதிவு பண்ணு, மத்தெல்லாம் நான் பார்த்துன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாநில காவல்துறை என்ன பண்ணும் அப்படின்னாக்க, ஒண்ணு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் கொடுத்து வழக்கு பதிவு என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா கிடப்புலையும் போட முடியாது. கிடப்புல ஒருவேளை இவங்க போட்டாங்கனாக்க அமலாக்கத்துறை என்ன பண்ணும்? நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றத்துக்கு அமலாக்கத்துறை போனாக்க நீதிமன்றம் கேள்வி கேட்கும், என்ன பண்ண, ஆவணம் உனக்கு அனுப்பினான்ல, ஒண்ணு நீ ஆவணத்தை திருப்பி அனுப்பியிருக்கணும், எங்க அதிகார வரம்புக்குள்ள வரலன்னு சொல்லிட்டு, அல்லது உங்கள் அதிகார வரம்புக்குள்ள வந்தா நீ FIR பதிவு பண்ணி விசாரணையாக நடத்தணும், ஏன் பண்ணல நீதிமன்றம் கேட்கும்.
அப்போ தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்ய போகிறது என்பதுதான் இப்போ இருக்கிற நம்மள்ட்ட கேள்வி. ஒருவேளை இவன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம், கோர்ட்டுக்கு பதில் சொல்லணும். எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டா ஆளுங்கட்சிக்கு பதில் சொல்லணும். இப்படி இருதலை கொல்லி எறும்பாக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு நம்ம புதிதாக பொறுப்பேற்றிருக்க பொறுப்பு டிஜிபி. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ KN அவர்கள் வந்து 30-35 லட்சம் வாங்கியிருக்காரு. இது வந்து தலைமைக்கு தெரியாமல இருந்திருக்கும். தலைமைக்கு தான் கட்டிங் போது அவரை பணியாணை கொடுக்குறாரு. அவருக்கு தெரியல கூட நாங்க இந்த குற்றச்சாட்டை வைப்போங்க. அவருக்கு தெரியல நாங்க இந்த குற்றச்சாட்டை வைப்போம். நீ எதுக்கு பணியாணையை கையில கொடுத்த, அப்ப நீ எவ்வளவு அவன்றது கையில வாங்கின? இது எந்த ஒரு விஷயமே தலைமைக்கு தெரியாம இருக்காது. மு.க. ஸ்டாலினுக்கே நேரடியா தெரியுமான்னா நாம சொல்லலாம், அவருக்கு தெரியும் நாம சொல்லல. ஆனால் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை மீறி போகாது. உதயநிதி ஸ்டாலின் காதுகளுக்கு போயிருக்கலாம், துர்கா அவர்களுடைய காதுகளுக்கு போயிருக்கலாம். ஏன்னா வசூல் வேட்டையெல்லாம் குடும்பம் தானே பார்த்துருக்கு. ஒன்று மாப்பிள்ளை சார் சபரிசன் அவருடைய காதுக்காக போயிடலாம். ஆனால் குடும்பத்தினுடைய ஏதேனும் ஒரு உறுப்பினருடைய கண்காணிப்பு இல்லாமல் பணம் ஒத்த ரூபா கூட எங்கேயுமே நகராது. ஸ்டாலின் குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்கு, ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இல்லாம நாங்க சொல்ல மாட்டோம். அது விசாரணையில அமலாக்கத்துறை கண்டுபிடிப்பாங்க. இப்ப எஃப்ஐஆர் தமிழ்நாடு காவல்துறை போடுமா போடாதா? நீ யோக்கியவானா இருந்தாக்க எஃப்ஐஆர் போடணும். ஏன்னா இவன் ஆதாரத்தோட கொடுத்துட்டான், சும்மா இல்ல. அந்த 232 பக்கத்துல யார் யாருக்கு சம்பந்தப்பட்டது, பணம் எப்படி கைமாறப்பட்டிருக்கிறது, ஹாவாலா முறைப்படி பணம்லாம் கைமாறப்பட்டிருக்கு சொல்லி அத்தனை ஆவணங்களுமே தொகுத்து. ஏன்னா இந்த ரைடு நடந்தது ஏப்ரல் மாசம். இப்ப 5 மாசமா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆவணத்தை ஸ்ட்ராங்கா தொகுத்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா டாஸ்மாக் வழக்குல ஏற்கனவே ஒரு பெரிய பின்னடைவு வந்து நீதிமன்றம் வந்து அமலாக்கத்துறைக்கு கொடுத்துருக்கு. அப்ப இந்த வழக்கு அந்த வழக்கு மாதிரி இந்த வழக்கு மாறிடக்கூடாதுன்னு அமலாக்கத்துறை ரொம்ப கான்சன்ட்ரேட்டா இருந்துதான் இந்த 5 மாசமா அழகா ப்ரிப்பேர் பண்ணி 232 அறிக்கையை நாம வழக்கு பண்ண முடியாது. நாம ஒருவேளை வழக்கு பதிஞ்சா கோர்ட்டு அதை நிராகரிச்சிடும். அப்போ ப்ராப்பராகவே நம்ம போவோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்பிடுச்சு. இப்போ தமிழ்நாடு காவல்துறை தான் இப்போ சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. இப்போ இது என்னமோ ஊழல் வாரம் மாதிரி நேத்தும் ஊழல் பத்தி தான் பேசணும், இன்னைக்கும் ஊழல் பத்தி தான் பேசணும். இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, போக்குவரத்து துறையிலும் இதே மாதிரி ஒரு ஊழல் நடைபெற்றதா காதுக்கு வந்தது. என்னது? இப்போ KN நேருவுக்கு வந்து 888 கோடி ரூபாய் இதுல ஒரு நபருக்கு 30-35 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஊழல் இப்படி இருக்கும்போது இவங்க ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்க வாயையும் எல்லாத்தையும் மூடிட்டு கம்முன்னு இருக்கணும்ல. இப்போ வாண்டடா போக்குவரத்து துறை வந்து மாட்டிருக்கு. இந்த போக்குவரத்து துறை ஊழல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த போக்குவரத்து துறையில நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கான தேர்வு வந்து ஒரு பணியிடங்கள் வந்து காலி பணியிடம் அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2347 காலி பணியிடங்கள் வந்து அறிவிக்கிறாங்க. அறிவிச்சு 7வது மாசமே 27 ஜூலை மாசமே வந்து ரிட்டன் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ போன மாசம் அதாவது அக்டோபர் 22 இருந்து நேர்முக தேர்வு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரிட்டன் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, நேர்முக தேர்வும் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 3274 காலி பணியிடங்கள். அதுக்கு 22,000 பேர் வந்து விண்ணப்பிக்கிறாங்க. அது 3200 சொச்சம் அந்த காலி பணியிடத்துக்கு 22,000 பேர் வந்து அப்ளை பண்றாங்க. இவங்க அப்ளை பண்ண உடனே அவங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, நேர்முக தேர்வும் முடிஞ்சிருச்சு. இப்போ ரிட்டன் எக்ஸாம்ல ஏதாவது கை வைக்க முடியுமா? முடியாது. ரிட்டன் எக்ஸாம்ல கை வைக்க முடியாது. அப்போ நேர்முக தேர்வுல இவங்க போடுறதுதான் மார்க். இவன் சொல்றதுதான் பாஸ் இல்லையான்னு. ஏன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து ப்ராப்பரா பேப்பர்ல எழுதுனது, அது வந்து எவிடன்ஸ் டாக்குமெண்டா இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது, அதுல ஏமாற்ற முடியாது. அப்போ நேர்முக தேர்வு வைக்கும் போது ஒரு ரூமுக்குள்ள அதிகாரிகள் இருப்பாங்க. நான் இன்டர்வியூக்கு போறேனாக்க நான் ஒருத்தன் இருப்பேன், எங்களுக்குள்ளதான் கான்வர்சேஷன் நடக்கும். அப்ப அந்த அதிகாரி என்ன மார்க் போடுறாரோ, அவர் பாஸா ஃபெயிலான்னு சொல்றாரோ அதுதான் ஏற்படும். அப்படி இருக்கும்போது இதுல எக்ஸாம் 2 எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே இதுல தேர்ச்சி பெற்றவங்கன்னு இருப்பாங்கல்ல, இப்போ இவங்க ஒரு லிமிட் வைப்பாங்க. இப்போ வந்து போஸ்டிங் வந்து 3247 போஸ்டிங் தான், ஓகேங்களா? இந்த 3247 போஸ்ட்டுக்கு 22,000 பேர் எழுதிருக்காங்கன்னா இவங்க ஒரு லிமிட் வைப்பாங்க, இத்தனை மார்க் எடுத்தவங்க எல்லாம் பாஸ். அப்போ ஒரு 5000 பேர் தேடுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த 5000 பேர்ல இந்த 3247 பணியிடங்கள் தான் இருக்குதுனாக்க உங்களுக்கு யாருக்கு நான் போஸ்டிங் போடுறது அப்படின்னு ஒரு கேள்வி உனக்கு முன் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம போஸ்டிங் உனக்கு எங்கெங்கெல்லாம் போடணும். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து போக்குவரத்து கழகங்களும் கிட்டத்தட்ட 8 போக்குவரத்து கழகம் இருக்கு. சென்னை போக்குவரத்து கழகம் இருக்கிறது, சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம்னு தனியாக ஒன்று இருக்கு, விழுப்புரம் போக்குவரத்து கழகம் இருக்கிறது, சேலம் போக்குவரத்து கழகம், திருநெல்வேலி, அப்புறம் மதுரை போக்குவரத்து கழகம், கோயம்புத்தூர் போக்குவரத்து கழகம், ஒரு 8 போக்குவரத்து கழகம் இருக்கு. அந்த 8 போக்குவரத்து கழகத்துக்கும் தான் இந்த நடத்துனர் ஓட்டுநருக்கான பணியிடங்கள். அப்போ உனக்கு எங்க போஸ்டிங் போடணும்? உனக்கு பக்கத்துல உன் ஊர் பக்கத்துல போஸ்டிங் போடணுமா, அல்லது இந்த போக்குவரத்து கழகத்துல உனக்கு போஸ்டிங் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் அந்த திமுக தரப்பு அமைச்சர் தரப்பு முன்வைக்குது. இந்த முன்வைப்பதன் மூலமாக உனக்கு தான் போஸ்டிங் போடணுமா, இத்தனை லட்சம், எந்த இடத்துல போடணும், எக்ஸ்ட்ரா 2 லட்சம். இப்போ எனக்கு வந்து அண்ணே நாங்கள் 5000 பேர் இருக்கு, ஆனால் போஸ்டிங் 3247 போஸ்டிங் தான், இப்போ என்ன போட்டு விடுங்கண்ணே, என்ன முதல்ல போட்டு விடுங்க அப்படின்னு நீங்க போனீங்கன்னாக்க அவங்களே அணுகுவாங்க. உனக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம்யா, இவ்வளவு பணம் கூடியா அப்படின்னு அவங்களே அணுகுவாங்க. அப்போ அண்ணே 25 லட்சமா, அண்ணே எனக்கு 25 லட்சம், இல்லை 10 லட்சமா, அண்ணே எனக்கு 10 லட்சம்ண்ணே,
10 லட்சம் தந்துருங்க அப்படின்னாக்க 10 லட்சம் தரணும். சரி உனக்கு எங்க போஸ்டிங் வேணும், எந்த மாநகரத்துல உனக்கு போஸ்டிங் வேணும், எந்த போக்குவரத்து கழகத்துல போஸ்டிங் வேணும்னாக்க அதை நம்ம சொன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம், அதுக்கு தனியா காசு கொடுக்கணும். அதுக்கு தனியா ஒரு 2 லட்சம் அவங்க கொடுக்குற இடத்துல அந்த போஸ்டிங் போட்டுருவாங்க. போஸ்டிங் வாங்குறதுக்கு நான் காசு கொடுக்கணும், எங்க வேணும்ன்றதுக்கும் தனியா ஒரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா மேல பண்ணணும். அப்போ இந்த போக்குவரத்து துறையில மட்டும் கிட்டத்தட்ட 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் ஒரு நபருக்கு அந்த போஸ்டிங் ஏத்த மாதிரி, இப்போ நடத்துனர்னா அதுக்கு ஏத்த மாதிரி, ஓட்டுநர்னா அதுக்கு ஏத்த மாதிரி, அப்போ 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் நீ பாஸ் பண்ணியிருந்தாலும், ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்தாலும், நீ நேர்முக தேர்வுல பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பணத்தை நீ கட்டினாதான் உனக்கு வேலை அப்படின்னு திமுகவினுடைய அமைச்சர் தரப்பு சொல்லியிருக்கு. இந்த பணம் டைரக்டாக யாருக்கிட்ட போகுதுன்னாக்க அமைச்சர் சிவசங்கர் கிட்ட போகுது. இந்த அமைச்சர் சிவசங்கர் எங்க பிரச்சனைனாலும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி போய் நின்னுக்குவாரு. ஆனா அவர் துறையில சீர்கெட்டு கிடக்கிறத அவர் பார்க்க மாட்டாரு. மா சுப்பிரமணியம் அப்படிதான், சிவசங்கர் அப்படிதான். எங்கேயாவது ஒரு சம்பந்தம் இல்லாத துறைக்கு போய் இவனுக்கு முட்டு கொடுப்பாங்க. ஆனா இவங்க துறையில இப்படி ஒரு சீரழிவு நடந்துகிட்டு இருக்குன்னு நாம சொன்னாக்க இவனுக்கு காதுலே போட்டுக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் 7 இருந்து 10 லட்சம் 10 லட்சம் கணக்கு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 347 கோடி ரூபாய் பணம் இந்த தேர்வு முறைகள்ல முறைகேடு நடைபெற்று இருக்கிறது. இதை விசாரிச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்றது நாம தான் மதி. ஃபர்ஸ்ட் நாம தான் சொல்றோம். இது போக்குவரத்துல இந்த போக்குவரத்து துறையில நடத்துனருக்கும் ஓட்டுநருக்குமான பணியிடம் வந்து நிரப்ப போறாங்க. ஒரு நபருக்கு 7 இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அமைச்சர் தரப்பு பணம் கேட்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவா பிரேக் பண்றது நாம தான் இன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி யாருக்குமே இதை பத்தி பேசல. இந்த KN நேரு மாட்டினதால இந்த விவகாரமும் இப்ப நமக்கு வெளியே வந்துருக்கு. ஏன்னா நம்ம நேற்று வந்து KN நேரு விவகாரத்தை பத்தி பேசியிருந்தோம். பேசின உடனே போக்குவரத்து தரப்புல இருந்து நமக்கு கால் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி நடக்குதுனே, எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துட்டேனே, பணம் கேட்கறானுங்கண்ணே, எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணிட்டேனே, நேர்முக தேர்வுன்னு ஒன்றை மட்டும் உள்ள குறுக்கால வச்சுக்கிட்டு இப்போ பணம் கேட்கறானே, 10 லட்ச ரூபா கூட உனக்கு போஸ்டிங் போட்டு தரேன், எங்க வேணும் அங்கே போட்டு தரேன் அப்படின்னு 10 லட்சம் கேட்கறானுங்க. இதை பத்தியும் கொஞ்சம் பேசுங்கன்னு அந்த நபர் நமக்கு கால் பண்ணி நேற்றுலாம் புலம்புனதால இந்த காணொலி நம்ம இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 347 கோடி ரூபாய் முறைகேடு இந்த போக்குவரத்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் பணியில இந்த முறைகேடு நடக்குது. வேணா அமலாக்கத்துறையோ அல்லது வருமான வரித்துறையோ, ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட விசாரிச்சுக்கிட்டுமே. இதுல என்ன ஒரு விஷயம்னாக்க, இப்போ போஸ்டிங் போடுறதெல்லாம் கட்சிக்காரங்க வந்து எப்பவுமே தலையிடுவாங்க, எல்லா ஆட்சியிலுமே தலையிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் என்ன பண்ணிட்டாருனாக்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாரு அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு. ஏன்னா பணத்தை வந்து நேரடியாக அமைச்சரால வாங்க முடியாது. நேரடியா வாங்கினாங்க நேரடியா மாட்டிக்குவாரு. அப்போ இது ஏதாவது கட்சிக்காரன் வேற ஒருத்தவங்க அவன் வாங்கினதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இதான் அரசியல். அப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும், இப்போ வந்து விழுப்புரம் போக்குவரத்து கழகம் இருக்குன்னு வச்சுங்களேன், இதுக்கு ஒரு மண்டலம்னு இருக்கும், ஒரு 4 மண்டலம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 4 மண்டலத்தோருக்கு மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல, அந்த பகுதி மாவட்ட செயலாளர். இப்போ விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து பொன்முடி முன்ன இருந்தார். பொன்முடிக்கு வந்து அவர்கிட்ட, அண்ணே ஒரு 10 சீட்டு நீ எடுத்துக்கினேன், இவ்வளவு காசு வாங்கிக்கினேன், நீ ஒரு 5 லட்சம் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு 5 லட்சம் இப்படி கொடுனே அப்படின்னு பேசிடுவார். அவ்வளோதான். அப்போ அந்த மாவட்ட செயலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாவட்ட செயலாளர்ல வந்து அணுகுவாங்க கட்சிக்காரங்க. ஏங்க ஏதாவது வேலை இருந்தால் போட்டுக்கணும், வேலை இருந்தால் வாங்கித்தாங்கண்ணே. இது எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது தான். அப்போ அப்படி மாவட்ட செயலாளர் அணுகும் போது அந்த மாவட்ட செயலர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டணும். என்னால வேலை வாங்கி தர முடியா அப்படின்னா தான் 10 பேர் இவனை மதிப்பான். அவர் என்னைக்கு இருந்தாலும் போனா நமக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவாரியா அப்படின்னு அந்த கட்சிக்காரனும் மதிப்பான். அப்போ அந்த மாவட்ட செயலர் என்ன பண்றதுனாக்க, இவருக்கு வேண்டியவர் இவங்க கட்சிக்காரங்க அல்லது நல்லா வெயிட்டா பணம் கொடுக்குறவன், எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறவனா பார்த்து அந்த பணத்தை வாங்கிட்டு அமைச்சருக்கு ஒரு பங்கு கொடுத்துருது. இப்படிதான் இந்த கட்சிக்காரங்க அளவில், அதாவது மாவட்ட செயலர்கள்லாம் பிரிச்சு கொடுத்துறாங்க. இத்தனை போஸ்டிங் ஒண்ணுக்குனே, நீ இவ்வளவு வாங்கிக்கினேன், எனக்கு இவ்வளவு தந்துருனேன்னு அமைச்சர் சிவசங்கர் சொல்லிட்டாரு. மாவட்ட செயலாளர் இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு மிச்ச பணத்தை சிவசங்கர் கிட்ட தந்துருவாரு. இப்படிதான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மூவ் ஆகுது. அடுத்து இன்னொன்னு என்னன்னாக்க, திமுகவினுடைய சங்கமும் இருக்கும்ல, தொழிற்சங்கம், போக்குவரத்து துறையில இருக்க அந்த தொழிற்சங்கத்துக்கு இவ்வளவு சீட்டு அலாட் பண்ணிட்டாங்க. நீ இவ்வளவு சீட்டை பணம் பார்த்துக்க, ஹெட்ல இருக்கிறவங்க அது பேர் சொல்லுங்க. ஆமா, இந்த உனக்கு ஒரு 20 இடம், இந்த 20 இடத்துக்கு உனக்கு வேண்டியவனோ அல்லது நம்ம கட்சிக்காரனோ பார்த்து போட்டுக்க, அவனுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்க. ஏன்னா ஓட்டுநர் சங்கத்துக்கு ஏன் அதை கொடுக்குறாங்கனாக்க, நாளைக்கு ஒருவேளை அதிமுக ஆட்சி வந்துருச்சுனாக்க இந்த திமுக ஓட்டுநர் சங்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும். மக்களுக்கான பிரச்சனை, மக்களுக்கு அந்த முக்கியமான விஷயம் வரும்போது ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து ஆளும் கட்சி ஏற்படுத்தும் போது, அப்ப அந்த பகுதியில் போராட்டம் நடத்துவதற்கு, அந்த இடத்துல போராட்டம் நடத்துவதற்கு நமக்கு ஆள் வேணும் இல்ல. அப்போ திமுக காரனுக்காக நாம போஸ்டிங் போட்டு விட்டா, நாளைக்கு அதிமுக வந்துச்சுனாக்க ஆட்சிக்கு கெட்ட பேர் கொடுக்கும் விதமாக இவங்களை தூண்டி விட்டு போராட்டம் நடத்தலாம்ல. அப்போ அந்த திமுகவுடைய போக்குவரத்து சங்கம் இருக்குல்ல, ஊழியர்கள் சங்கம், அந்த சங்கத்துக்குன்னு இவ்வளவு சீட்டு அலர்ட் பண்ணிட்டாங்க. அந்த சங்கம் என்ன பண்ணுனாக்க, அவனுக்கு வேண்டியவனுக்கு, அவன் கட்சிக்காரனுக்கு போஸ்டிங் போட்டுட்டு அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு, அவன் கட்சிக்காரனா இருந்தாலும் பணம் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா வேலை வாங்கி தரல, அரசு வேலைனா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு இவன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அமைச்சர் சிவசங்கர் கொஞ்சம் தரது. இப்படிதான் இந்த பணத்தை வந்து இவங்க கையாடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. KN நேரு மாட்டின மாதிரி அமைச்சர் சிவசங்கர் வந்து விரைவில் மாட்டுவாரு.
இது வந்து பணம் மொத்தமாக வாங்கிட்டாங்கன்னா இன்னும் வாங்கல. இப்போதான் அதற்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. பாதி பேர்கிட்ட வாங்கிட்டாங்க, பாதி பேர்கிட்ட இன்னும் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஃபெயில் ஆனவங்கலாம் இருக்காங்கல்ல, ரிட்டன் எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் போய் அமைச்சர்கள் தரப்பை வந்து சந்திக்கிறாங்க. அமைச்சருடைய பிஏவை போய் சந்திக்கிறாங்க, சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளர் போய் சந்திக்கிறாங்க. ரிட்டர்னில் ஃபெயில் ஆனவனும் என்ன கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்ச ரூபா கொடுக்கணும். ஏன்னா வெளியிலாம் தெரியவா போகுது, பொது வெளியிலாம் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வசூல் வேட்டையில நடந்துட்டு இருக்காங்க. நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு ஆனால் இந்த மாதிரி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க, இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வசூல் வேட்டை நடக்க போகுது. ஒருவேளை கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாக்க வழக்கம் போல ஏற்கனவே இதோ போக்குவரத்து துறையில தான் செந்தில் பாலாஜி மாட்டி 1 வருஷம் கம்மி என்னாரு, பேண்ட்ல சுச்சா போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அமைச்சர் சிவசங்கரும் போக போறாரான்றதான் நாங்கள் கேள்வி வைக்கிறோம். இப்போ ஒருவேளை நீங்க வசூல் பண்ணி ஆதாரத்தோட மாட்டினீங்கன்னு வச்சுங்களேன், செந்தில் பாலாஜி எப்படி 1 வருஷம் உள்ள இருந்தாரோ அதே மாதிரி சிவசங்கரம் உள்ள 1 வருஷம் இருந்தாக வேண்டிய சூழல் வந்துடும். அதனால அமைச்சர் சிவசங்கரம் இருந்து சுதாரிச்சிங்க, ஒழுங்கா பாஸ் பண்ணவனுக்கு அந்த வேலையை போட்டு கொடுங்க. நீங்க பணத்தை வந்து பணம் பார்க்கணுன்றதுக்காக ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது. இல்ல 22,000 பேர் போட்டிட்டு இருக்கான். அப்போ உனக்கு தேவையானவனுக்கு தான் சம்பளம் கொடுப்பேன், உனக்கு தேவையான உனக்கு கில்மா தரவனும் தான் நான் வந்து போஸ்டிங் போடுவேனாக்க அப்போ எவ்வளவு ஏழை எளிய குடும்பத்துல தான் எக்ஸாம் எழுதிருப்பான் நமக்கு அரசு வேலை கிடைச்சோன்னு. அப்போ அவனுடைய கனவை நீங்க சதைக்கிறீங்கல்ல. 20 லட்சம் 30 லட்சம் ஒருத்தன் போஸ்டிங் தரானா அப்படின்னாக்க அவன் பணம் இருக்கிறவன் தானே, இருக்கிறவன் பணத்தை கொடுக்குறானா, அப்ப இல்லாதவன் தானே பாதிக்கப்படுறான், ஏழை தானே பாதிக்கப்படுறாங்க. இதை அமைச்சர் சிவசங்கர் புரிஞ்சுக்கணும். KNR கண்டிப்பா உள்ள போறாருங்க, அமலாக்கத்துறை அவர் 2 கட்டிடுச்சு. செந்தில் பாலாஜி என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்ப இவர் பண்ணியிருக்காரு. செந்தில் பாலாஜி விஷயத்திலேயே அவர் தம்பி அசோக் குமார் தான் மாட்டினாரு, அவரு தலைமறைவா சுத்தினாரு. இப்போ KN நேரு விவகாரத்திலையும் அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் தான் மாட்டிருக்காரு. இப்போ அமைச்சர் சிவசங்கர் இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே போக்குவரத்து துறையில செந்தில் பாலாஜி மாட்டி 1 வருஷம் இருந்தாரு என்பதை அமைச்சர் சிவசங்கர் ஞாபகம் வச்சுக்கணும். நாங்க சொல்றோம், அரசும் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து திமுகவுடைய ஊழல் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்துட்டு டிவிகேல வந்துட்டு ஒரு இஷ்யூ ஆச்சு. கரூர்ல நடந்த இஷ்யூக்கு அப்புறம் மகாபலிபுரத்துல வந்துட்டு அந்த குடும்பத்தை, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாமே நடந்துச்சு. ஆனா டிவிகேயோட நிர்வாகிகள் வந்து இதுல வந்துட்டு அப்செட் ஆயிருக்காங்க. இதுல வந்துட்டு பெருசா எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி வெளிவந்திருக்கு. எதனால அவங்க வந்து திடீர் அப்செட்? மதி, உண்மையாகவே ஒரு முதல்வர் வேட்பாளருக்கான அழகு, அதற்கான தகுதியோ நடிகர் விஜய் கிட்ட முதல்ல கிடையாது. நான் கூட நம்ம சேனல்லையும் சரி, இடமலம் சேனல்லையும் சரி, நான் வந்து நடிகர் விஜய் தான் அதிகம் பேசுவேன். நிறைய பேர் வந்து அசிங்கமா திட்டுவான், யோ அவர் நடிகர் விஜய் இல்லையா, தாவே காட்டுற கட்சியினுடைய தலைவரியா, தலைவர்னு சொல்லியா. நான் ஏன்டா தலைவர்னு சொன்னோம், ஒரே ஒரு விஷயம் சொல்லு, இவரு தலைவருப்பா அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம் சொல்லுன்றதை நான் இப்ப கேட்பேன். ஏன்னா அவர் இன்னும் தலைவருக்கான மெட்டீரியலா தன்னை உருவாக்கிக்கல, அதற்கான வாய்ப்புகள் நிறைய வந்தது, எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டு வர்றாரு. நான் கூட வந்து என்ன நினைச்சேனாக்க, நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒருவேளை இந்த கரூருக்கு நேரடியா போய் சந்திச்சிட்டாரு மக்களை அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம தாவேகா தலைவர்னு நம்ம பேச்சை மாத்திக்கலாம், தாவேகா தலைவர்னே நம்ம சொல்லலாம் தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா அவங்களை இங்க வர வச்சு இதை நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஒருவேளை நடிகர் விஜய் அவர்கள் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த காணொலி போட்டிருந்தேன். ஒருவேளை நடிகர் விஜய் அவர்கள் இங்கிருந்து அங்க போய் பார்த்தாருனாக்க அவர் அரசியலை சரியா செய்யறாருன்னு அர்த்தம். அங்க இருக்கிறவங்களை இங்க வர வச்சு பார்க்க போறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேலை செஞ்சா அவருடைய அரசியல் வாழ்க்கையில அது மிகப்பெரிய கரும்புள்ளியா இருக்கும். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இப்ப அந்த கட்சியோடைய மற்ற நிர்வாகிகள் ஆடுவாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அங்க சத்திரம் கேட்டோம், அவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. சென்னையிலேயே வந்து ஒரு பெரிய ஹோட்டல் நாங்க கேட்டோம், அவங்களே கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு போது நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களே. அதான் அது சொல்லிடுறேன். என்னன்னாக்க கரும்புள்ளியா இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அதே வார்த்தையை ஜூனியர் விகடன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில கரும்புலின்னு சொல்லிட்டு, இந்த இடம் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னா சொல்லவே கூடாது. நீங்க இடம் கிடைக்கலனாலும் நான் நேரடியா வீட்டுக்கு போய் பார்க்கறேயா அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியை எடுத்துட்டு கிளம்பினாருனாக்க யாராலையாவது தடுக்க முடியுமா? அப்படியே காவல்துறை வழியை மறிச்சு தடுத்தாலும் இவங்க என்ன அரசியல் பண்ணலாம்? ஏங்க எங்களை பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு இவங்க பேசலாமா பேசக்கூடாதா? அது தமிழ்நாடு முழுக்க பரபரப்பு செய்தியே ஆகுமா இல்லையா? அப்பவே திமுக வழிக்கு வந்துடும். ஆஹா, இவனை நம்ம பிடிச்சி வச்சாலும் பிரச்சனை ஆக்குவான், இடம் கொடுக்கலனாலும் பிரச்சனை ஆக்குவான், அப்பதானே வழிக்கு வருவாங்க. இப்ப இடம் கொடுக்க மாட்டாங்கனாக்கா அப்புறம் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவீங்களா? 2026 வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், உனக்கு அனுமதி இல்லப்பானாக்க வாயை மூடிட்டு வந்துருவீங்களா? அப்ப அனுமதி கொடுக்குறப்பா நான் போறேன்பா அப்படின்னு வந்துருவீங்களா? இப்ப விஜய் அவர்கள் நேரடியா களத்துக்கு ஒரு வேலை போயிருந்தாருன்னா, நீ அனுமதி கொடுக்குறியோ இல்லையோ, எங்க நடத்துல நான் போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு அவர் கிளம்பினாருன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு அரசால என்ன பண்ண முடியும்? இல்ல, தமிழ்நாடு அரசால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அங்க மறுபடியும் கூட தான் செய்ய போகுது. அதால ஒரு இறப்பு நேரிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வரும்ல. ஒரு கட்சி தலைவராக இருக்கட்டும், ஒரு நடிகராக இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு பயம் வரும்ல, பதட்டம் வரும்ல. வரட்டும்ன்றேன், அந்த பயமும் பதட்டமும் வரட்டும். நாங்க காவல்துறையிட்ட அனுமதி கேட்டங்க, சந்திக்க காவல்துறையும் மறுக்குதுங்க, இந்த தமிழ்நாடு அரசு தடுக்குதுங்க, எனக்கு வேற வழி இல்லைங்க அப்படின்னு இவரு போகட்டும்ன்ற. அதுதானே அரசியல். அப்படி போனாதானே நீங்க அரசியலே பண்ண முடியும். இப்ப அவர் அந்த இடத்துக்கு போறாருன்னு வச்சுங்களேன், பெரும் கூட்டம் கூடுதுன்னு வச்சுங்களேன், அதுவே பேசு பொருளாகும். ஒருவேளை காவல்துறை நீங்க போகக்கூடாது அந்த இடத்துல மறிக்குதுன்னு வச்சுங்களேன்,
எங்க காவல்துறை எங்களை வந்து அடக்க பாக்குறாங்க, எங்களை சந்திக்க விட மாட்டாங்கன்னு இப்படியாவது ஒண்ணு பேச்சு இருக்கணும். இப்படி பண்ணாதான் யோ அவனுக்கு இடத்த தான் கொடுத்து தொலையாயா, இல்லைன்னா நமக்கு தாயா குறைச்சு கொடுக்குறாங்க, அப்பதான் இடத்த கொடுக்க தெரியுவாங்க. இப்ப அந்த இடத்த கொடுக்காததுக்கு, அதாவது திருமண மண்டபத்தில் கரூர்ல கேட்டாங்க, அது கொடுக்காததுக்கு முழுக்க முழுக்க காரணம் செந்தில் பாலாஜி தான். ஏன்னா பர்சனலா செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் கால் பண்ணி அங்க இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள்ல போன் பண்ணி மிரட்டுறாங்க. யோ இந்த மாதிரி கொடுக்காத, ஏதாவது பிரச்சனை ஆச்சு, எவனாவது செத்து போட்டானா திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தா உன் மண்டபத்துக்கு சீல் வச்சிருவோம், உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவோம்னு அவங்க எல்லாம் மிரட்டினோட அங்க எல்லாம் பயந்துட்டாங்க. அப்போ நடிகர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த பகுதியில வேற யாரு வலுவான கட்சியா இருக்கு, இப்ப அதிமுக இருக்குன்னு வச்சுக்கோங்க, எம்ஆர்வி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதே கரூர்ல அவர்கிட்ட அண்ணே ஒரு மண்டபத்தை பார்த்து கொடுனாக்கா அவரு பார்த்து தர மாட்டேன்னு சொல்றாரு. இந்த உதவிலாம் கேட்கலாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி சென்னை அவுட்டர்ல வானகரம் பக்கத்துல ஒரு மீட்டிங் வந்து நடத்த போறாங்க. அங்க இடம் அவங்களுக்கு கிடைக்கல, யாரும் கொடுக்கல. அவங்க என்ன பண்றாங்கனாக்கா பிஜேபி தலைவர் அண்ணாமலை அணுகுன உடனே அண்ணாமலை தான் ரெடி பண்ணி தர்றாரு அந்த வானகரம் பக்கத்துல ஒரு இடத்த. அப்போ இவங்க வந்து இது விமர்சனம் ஆச்சுதான், ஏங்க நீ பிஜேபி தானே உதவி கேட்டீங்க, பிஜேபி தானே உங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அரசியல் ஆகும் தான். ஆனா இவங்களுக்கு வேற வழி என்ன, இந்த உதவியை விஜய் தாராளமா கேட்கலாமே. அது மட்டும் இல்லாம எவ்வளவு கால அளவு இருக்குல்ல. இன்னொரு விஷயம், மகாபலிபுரத்துக்கு அவங்கள வர வச்சு பார்க்கலான்ற ஐடியா கொடுத்ததே ஜான் ஆரோக்கியசாமியோட ஐடியா. புஷி ஆனந்தா இருக்கட்டும், சிடிஆர் நிர்மல்குமாரா இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, தலைவரை இங்க வர வச்சு பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே திமுக கொலைவெறியில போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க, நம்ம தரப்பு ஆட்களும் நம்மளை விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க, இது அரசியல் அழகே கிடையாது. விஜய் அவர்களுடைய வியூக வகிப்பாளர் வந்து சரியில்லையோ இல்ல, அதான் சொல்றோம்ல, இவங்க எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாங்க. புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ் ஐயரசு, ஆதவ், இவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏங்க இங்க வந்து பார்க்க நம்ம கரூருக்கு தான் போய் ஆகணும், எத்தனை நாள் ஆகும் நம்ம கரூர்ல போய் பார்த்தலாம்னு இவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமியுடைய ஒற்றை பிடிவாதத்துக்காக எப்படி விஜய் ஒத்துட்டாருன்னு தெரியல, இங்க வர வச்சு இவங்க பார்த்துருக்காங்க. மீடியாவையும் அலோவ் பண்ணல. ஆனா வெளியில நியூஸ் என்ன கசியுது, காலில் விழுந்தாரு, கழட்டிக்கிட்டு விழுந்தாருன்னு நியூஸ் கசியுது. ஆனா அவங்களே தானே சொல்றாங்க, மக்களே தானே சொல்றாங்க இந்த மாதிரி எங்க காலில் விழுந்தாரு அப்படின்ற மாதிரி. அதான் எங்களுக்கு என்ன தெரியும், நீ காலில் விழுந்தியா என்ன பண்ணணும் எங்களுக்கு எப்படி தெரியும், அதற்கான ஆதாரம் எவிடன்ஸ் எங்க. இப்போ இணையதளத்துல ஊடகங்கள்ல தானே உங்களை போட்டு இவ்வளவு விமர்சிக்கிறாங்க, அதற்கு பதிலடி நீங்க எங்க கொடுப்பீங்க, பூட்டின ரூமுக்குள்ள உட்காந்து பதிலடி கொடுப்பீங்களா? அதே மீடியாவில் அதே ஊடகத்துல தான் நீங்க பதிலடி கொடுக்கணும். பெரிய மேடையா போடு, அத்தனை பேரும் மேடை எடுத்து செத்து போன 41 பேருடைய புகைப்படங்களையும் வை, அவர்களுக்கு மலர் தூவு, மீடியா கவர் பண்ணிட்டோம், தமிழ்நாடு முழுக்க போகணும். அப்போ விஜய் ரசிகர் என்ன முட்டு கொடுப்பான், யோ என்ன ஆறுதல் சொல்லுன்னு சொன்னீங்க பாத்தியா, மேடை போட்டு 41 உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்திருக்காருங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை மேடை அழைச்சு அவங்களை கௌரவிச்சிருக்காங்க, அவருக்கு நிவாரணத்தை கொடுத்துருக்காங்கன்னு விஜய் தொண்டை அப்பதான் முட்டு கொடுப்பான். நீ கதவை சாத்திக்கிட்டு ஊடகத்தை வெளியே விட மாட்டேன், நான் கதவை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ள எல்லாரையும் ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு நான் கழட்டிக்கிட்டு வந்தேன், காலில் வந்தேன்னு கதை விட்டுட்டு வெளில போனாக்க வெளியில வந்து நியூஸ் கொடுத்தா கண் கலங்கினார் விஜய், கதறி எழுதார் விஜய். இது அரசியல்வாதிக்கு அழகா? இப்ப அதே இடத்துல மேடை போட்டு ஒரு பேச்சு பேசுறீங்கன்னா, 41 உயிர்களை நாங்கள் பறி கொடுத்திருக்கிறோம், இந்த ஆளும் அதிகார வர்க்கம் தான் இதற்கு காரணம் அப்படின்னு அந்த மேடையில ஒரு பேசியிருந்தாருன்னா தமிழ்நாடு முழுக்க அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கும். அப்ப இந்த அரசியல் செய்யக்கூடிய அத்தனை வேலையுமே இவரை விட்டுட்டு எப்பதான் அரசியல் செய்ய போறீங்க? அரசியல் செய்வதற்கான அத்தனை டைமும் வாய்ப்பு உங்களுக்கு வருதுல்ல, அப்ப எப்பதான் நீங்க அரசியல் செய்ய போறீங்க? இதுதான் நாங்க கேட்கிறோம். அப்போ அந்த கட்சிக்காரனே இப்போ வந்து ரொம்ப செம்ம அப்செட்ல இருக்காங்க, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாரு, 41 பேர் இவரை பார்க்க வந்து தானே செத்து போனான், சரி இவரையாவது இவர் போய் நேர்ல பார்த்திருந்தாருன்னா நாம ஏதாவது பேசலாமே. இன்னைக்கு திமுக உலகத்துல அது உண்மை தானே, உலகத்துல எந்த அரசியல்வாதியுமே சரி, என் வீட்டுல சாவு நடந்துச்சுங்க, நான் தேடி போய் ஆறுதல் வாங்கிட்டு வரணுமா? இது பேசிக் இல்ல. ஒரு வீட்டுல சொந்தக்காரங்க வீட்டுல இப்ப என் பங்காளி வீட்டுல யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, நான் போய் தானே நேரில் போய் பார்ப்பேன், என்ன வேலையா இருந்தாலும், பரம்பரை பணக்காரனா பரம்பரை எதிரியா இருந்தா கூட நான் தான் நேரில் போய் பார்ப்பேன். நான் இங்க உட்காந்துக்கிட்டு யோ இங்க வா நான் உனக்கு ஆறுதல் சொல்றேன், ஆறுதல் வாங்கிட்டு போன்னு சொல்றது என்ன மாதிரியான அணுகுமுறை? இது பண்பாடா இல்ல ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா? இதை தான் இப்ப எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. இதுக்கு விஜய் ரசிகர்களால் முட்டு கொடுக்க முடியல. ஏன்னா திமுகவும் இந்த தவறை செஞ்சிருக்கு. ஏன்னா கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது கவினுடைய பெற்றோரை மு.க. ஸ்டாலின் அவருடைய அலுவலகத்துக்கு வர வச்சு செஞ்சாரு. அப்போ தாவேகாவை விமர்சிப்பதற்கு திமுகவுக்கும் அருகதை கிடையாது. இந்த குற்றச்சாட்டு நாங்க வைக்கிறோம். நீ மட்டும் நான் நேரில் போய் பார்த்த, அஜித்குமார் குடும்பத்துக்கு வீடியோ காலில் தானே பேசினேன், நீ மட்டும் நான் நேரில் போய் பார்த்த, நீ தாவேகாரங்களை விமர்சிக்கிற. அப்போ இந்த தாவேகா இது பண்றது தொடர்ச்சியாக அரசியல் செய்யக்கூடிய அத்தனை வாய்ப்புகளுமே இழந்துட்டு இவங்க தொடர்ச்சியாக அந்த அரசியலையே என்னன்னு தெரியாத ஏதோ அந்த சின்ன புள்ள வெள்ளாம வீடு வந்து சேரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விளையாட்டை தான் தாவேகா நிர்வாகிகள் நீ பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாகவே இந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாலும் விஜய் ரசிகர்கள் முட்டு கொடுப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல விஜய் ரசிகர்களே அதை ரசிக்கல. என்ன இருந்தாலும் தலைவர் அங்க போயிருக்கணுங்க. நாளைக்கு நானே சத்தா கூட
விஜய் இந்த மாதிரி வேலையை தானே பார்ப்பாருன்ற ஒரு மனநிலை அவர்கள்ட்ட வந்துருச்சு. விஜய் அவர்கள் திருத்திக் கொள்வார்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இதை தொடர்ந்து இப்போ பிஎம்கே உடைய சின்னம் வந்துட்டு அன்புமணி அவர்களுடைய ஆபீஸை தேடி வந்திருக்கிறதுனால எல்லாமே டிசைட் ஆயிடுச்சு, அன்புமணி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. உண்மையா? உண்மை என்ன விஷயம்னாக்க, தேர்தல் ஆணையம் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு வந்து மாம்பழம் சின்னம் ஒதுக்குன அந்த உத்தரவனுடைய நகலை டி நகர்ல இருக்கக்கூடிய அவருடைய ஆபீஸுக்கு அனுப்பியிருக்கு. அப்போ இதுல இருந்து தேர்தல் ஆணையம் யார் பக்கம் நிற்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தெள்ள தெளிவாயிடுச்சு. ஏன்னா தைலாபுரம் தோட்டத்துக்கு அனுப்பல, ராமதாஸ் அவர்களுடைய அட்ரஸுக்கு வந்து அனுப்பல. இதுல நம்ம பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, அடிக்கடி ஐயாவை போய் சந்திச்சு நேர்காணல் எடுத்து அந்த நேர்காணலை போட்டு விட்டு 2 குரூப்புக்கு சண்டை மூட்டி விட்டு இவன் குளிர் காஞ்சிட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல அந்த பிரபல பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருப்பாருனாக்க, மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணி தான் விரும்புறாரு, அன்புமணி அவர்கள் திமுக கூட்டணியை விரும்புறாரு அப்படின்னு அவர் ஒரு பெரிய பொய் சொல்லியிருப்பாரு. உண்மையை சொல்லணும்னா மருத்துவர் ஐயா வந்து திமுக கூட்டணியை தான் விரும்புகிறார், அண்ணன் அன்புமணி தான் அதிமுக கூட்டணியை விரும்புகிறார். ஏன்னா கடைசியா நடந்த எம்பி எலெக்ஷன் 2024லயே அண்ணன் அன்புமணி அவர்கள் எந்த கூட்டணியில இருந்தாரு? பாஜக கூட்டணியில இருந்தார். ஏன் அவர் அப்பவே திமுக கூட்டணி போல? ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய காய் நகர்த்தல்கள் எப்பவுமே எப்படி இருக்கும்னாக்க, கட்சி நலனை மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பார். அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து தன் மீது இருக்கக்கூடிய 2 சிபிஐ வழக்குகளுக்காக தான் அப்போ 2024 அவர் வந்து பாஜக கூடவே நின்றுட்டாரு, வேற எங்கேயும் போல. ஆனால் மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கட்சி நலன் முக்கியம், கட்சி வளர்ச்சி தான் அவர் பார்ப்பார். என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிதான் சிந்திக்கணும். அப்போ திமுக இப்ப பார்ப்பதற்கு வெற்றி கூட்டணி மாதிரி இருக்கு. அப்போ நாம அந்த பக்கம் போனாக்க வெற்றி பெறுவதற்கு இன்னும் எம்பி எம்எல்ஏக்கள்லாம் இருப்பாங்க, நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஆனால் அன்புமணி அவர்கள் வந்து சிபிஐ வழக்குகள் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணியிலே நாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களவை பதவி கிடைக்கும், எம்எல்ஏ சீட்டுகளும் எக்ஸ்ட்ரா கூடுதலாகவும் கிடைக்கும், ஏன்னா திமுக கூட்டணியில் வந்து நிறைய கூட்டம் இருக்கு அப்படின்னு அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து ஃபீல் பண்றாரு. அப்படி பண்ணும்போது தான் அப்போ இவங்க அண்ணன் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து டிஎம்கே அதை விரும்புறாரு, அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை விரும்புறாரு. இதுதான் இருவருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த விரிசல். இவங்க உல்டாவா மாத்தி பேசிட்டு இருக்காரு அந்த பிரபல பத்திரிகையாளர். அப்போ பாஜக இவருக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக என்ன சொல்லியிருக்குனாக்க, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக உனக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு அந்த உத்தரவு நகலை இவர் அனுப்பியிருக்கு. அப்போ பாஜக யாரை அங்கீகரிக்கிறது? அண்ணன் அன்புமணியை அங்கீகரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்கிறாங்கனாக்க அன்புமணி அண்ணன் பக்கம் தான் இருக்காங்க. ஏன்னா இவர் தான் கட்சியினுடைய எதிர்காலம். என்ன இன்னும் ஐயா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் பேசுவாரா? அவர் 100 வருஷம் நல்லா இருக்கணும் சொல்றேன், அவங்களுடைய மனசு, தொண்டர்களுடைய மனசு சொல்றேன். இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாரா? எதிர்காலம் யாரு? அன்புமணி அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் பெரும்பாலான அந்த இளைஞர்கள் பட்டாலும் அவங்களாம் அண்ணன் அன்புமணி பக்கம் நிற்கிறாங்க. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. நம்ம களத்தில் நிறைய பார்க்குறோம். நம்ம பாமக நண்பர்கள்ட்ட கூட பேசும்போது, ஏங்க அன்புமணி அவர் தாங்க எதிர்காலம், அவர் பின்னாடி போனதாக எங்க எதிர்காலமும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களும் அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க. அப்போ கட்சி முக்கால்வாசி அண்ணன் அன்புமணி பக்கம் இருக்கிறது, நிர்வாகிகள் அத்தனை பேருமே அன்புமணி பக்கம் தான் நிற்கிறாங்க. அவரு அதிமுக பாஜக கூட்டணியின் பக்கம் நிற்கிறாரு. இது மட்டும் இல்லாம நாங்க பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கணும் அப்படின்னாக்க எனக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டும் தாங்க அப்படின்னு அண்ணன் அன்புமணி அவர்கள் கேட்டிருக்காரு. பாஜக என்ன பண்ணிடுச்சுனாக்க நைஸா அந்த பக்கம் கையை காட்டிடுச்சு, அதிமுக கிட்ட வாங்கிக்கிங்க, அதிமுக உங்களுக்கு மாநிலங்களவை சீட்டு தருவாங்க, நான் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வேளை ஒரு மாநில எம்பியா மாறிட்டாரு அப்படின்னாக்க அடுத்து வரக்கூடிய 2029லயோ 2031லயோ மீண்டும் மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்தால் அப்போ உங்களுக்கு கேபினெட்ல கூட நாங்கள் இடம் பெறுவதற்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோன்ற அளவுக்கு அவங்க பேசி வச்சிருக்காங்க. இப்போ அதிமுக தரப்புல அண்ணன் சி வி சண்முகம் அவர்களுடைய எம்பி பதவி வந்து விரைவில் முடிவடைய போகுது. ஒருவேளை அவரு எனக்கு தேசிய அரசியல் வேண்டாம், நான் மாநில அரசியலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவர் விழுப்புரத்துல போட்டியிட்டு ஒரு எம்எல்ஏவோ மாறிட்டாருனாக்கா அந்த இடம் வந்து காலியாகும். அதுக்கு குறி வச்சிருக்காரு இப்ப அண்ணன் அன்புமணி அவர்கள். அதிமுக வந்து அதற்கு ஒற்றுக்கொள்ளுமா என்னன்னு சொல்லிட்டு காலம் போக போக தான் நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு சம்பவங்கள் இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா நடந்திருக்கு. பொறுத்திருந்தா பார்க்கணும். அரசியல் களத்துல நடக்கிற பல விஷயங்களை தொடர்ந்து பேசுறோம். உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசினதுக்கு நன்றி. நன்றி.